இந்த கதையில இந்த பையனும் பொண்ணும் ஒரே நாள் பிறக்குறாங்க. அவங்க அப்பா 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீடு கூட பாத்தீங்கன்னா பூவெல்லாம் முன்வாசம் படத்துல வர மாதிரி பக்கத்து பக்கத்து வீடு தான். இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு போறாங்க. 2 பேரும் ஒண்ணா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. மாத்தி மாத்தி கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு பையனுக்கு சாக்லேட் கொடுக்கும்போது அந்த பையன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேன்றான். இதை ஹீரோ பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த பொண்ணை கூப்பிட்டு இதுக்கப்புறம் அந்த பையன் கூட பேசாதுன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு அமைதியாயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பையன் மறுபடியும் வாண்டடா பேசும்போது ஹீரோ இந்த மாதிரி உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு இந்த பொண்ணு சொல்றா. இல்ல கடைசியா எனக்கு ஒரு சம்மு சொல்லி கொடுன்னு பக்கத்துல குறைச்சு சம்மி சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஆனா இந்த பையனும் அதை கவனிக்காம இந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோ அந்த பையனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த பொண்ணும் சண்டையை தடுக்க போனா ஹீரோ பையன் அந்த பொண்ணை போட்டு அடிச்சிடறான். அதுல இருந்து அவங்க 2 பேரும் பேசாம போயிடுறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க பேசலனா கூட இவங்களுக்குள்ள அன்பு குறையவே கிடையாது. ஒரு நாள் இந்த பொண்ணோட பைக்கு பிரச்சனையா இருக்கு. பொண்ணோட அண்ணங்காரன் சொல்றான் ஹீரோ கிட்ட, நீ 2 பேரும் ஒரே காலேஜ் தாண்டா படிக்கிறீங்க, அவளை டிராப் பண்ணும் போது அவன் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்ப அவங்க அண்ணங்காரனே நானே உன்னை டிராப் பண்றான்னு கூட்டு போயிடுறான். பைக்ல உட்காந்துட்டு இருக்க பொண்ணை சிக்னல்ல பொறுக்கி பசங்க பார்த்துட்டு